இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த மும்மொழி கொள்கைன்னு மத்திய அரசாங்கத்தினுடைய இதை பலரோட எல்லா இடத்துலையும் பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக கண்ணா பின்னான்னு கண்டனங்களும் எதிர்ப்புகள்லாம் எழுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, மும்மொழி கொள்கை ஏற்கனவே அறிஞர் அண்ணாவால் மறைந்த முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த இருமொழி கொள்கை. இந்த இருமொழி கொள்கையை இன்னும் இந்த 75 வருஷத்தில் சரியான முறையில் பரப்பாத இவங்களுக்கு மூணாவது மொழி தேவையா? இன்னும் தமிழ் சரியாக தெரில, இங்கிலீஷ் சரியாக தெரில. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். காலேஜ் வரையிலையும் படிச்சுட்டு வெளியே வந்த நாங்களே இங்கிலீஷ் பேச தெரியாத நொந்து போய்க்கிறோம். தமிழில் ஒரு லெட்ரு எழுத தெரில, யார்கிட்டனா குத்து எழுதி போகிறோம். இன்னும் தமிழ் இங்கிலீஷுமே பரவாயில்ல, நீ மூணாவது மொழி வேறு எடுத்துன்னு வரேன்ற. ஃபஸ்ட்டு இந்த 2 மொழியில் நல்ல முறையில் கற்று நல்ல ஒரு 5வது விட்டு வெளியே போகிறப்ப குழந்த தமிழ் நல்லா படிக்கணும், தமிழ் நல்லா எழுதணும், பேசணும். அதே போல் இங்கிலீஷ் நல்லா படிக்கணும், இங்கிலீஷ் நல்லா எழுதணும், பேசணும். இதை ஃபஸ்ட்டு முடிவு கொண்டு வாங்க. பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்களே வருவோம். அதுக்குரிய முயற்சி எடுங்க மத்திய அரசாங்கம். ஏன்னா மாநில அரசாங்கம் இதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணல. தமிழ் மீடியத்தில் படிக்கிற பசங்க குழந்தைங்கள போய் டெஸ்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பண்ணு. +2லேயே இன்னும் இக்குலேருந்து இன்னும் வரலையும், ஆவுலேருந்து அவு வரலையும். அதே போல் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் நான் சொன்னது இப்போ மெய் எழுத்து உயிரெழுத்து சொல்லிட்டேன். உயிர்மெய் எழுத்துக்கள் 216 ப்ளஸ் இது ஒரு 30, 246 ப்ளஸ் அது ஒரு ஆயுத எழுத்து 247ன்னு வச்சுக்கோங்க. இந்த 247 எழுத்து சரியாக தெரியாதுக்குது. +2 வரலையும் இருக்கிற குழந்தைங்கள தமிழ் பாடத்துக்கு இப்போ கூட என்ன 12,000 பேர் 11,000 பேர் இது தமிழ் பாடத்தை எழுத வரலன்னு சொல்கிறான். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? அதனால் அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் இது சரியான முறையில் போய் வரல. இப்போ கூட நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு லெட்ரு போட்டிருக்கேன் சிஎம்க்கு. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் 3 நிமிஷத்தில் கற்றுத்தரேன், இது எல்லா தமிழ் மீடியம் குழந்தைங்களுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன வருதுன்னு பார்த்துக்கிறோம். அதுதான் இதுலேயும் நான் வற்புறுத்தி கூறுறேன். என்ன சொல்கிறேன்னா, குறிப்பாக வலியுறுத்தி கூறுறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் சரியாக பரவல, இந்த மொழி பரவல. இங்கிலீஷில் பேசிச்சா எல்லாம் குழந்தைங்க, மச்சி ஹவ் ஆர் யூ, ஹாப்பி நியூ இயர், சேம் டு யூ, வேர் ஆர் யூ கோயிங், இதை தவிர என்ன பேசுது காலேஜ் பசங்க? அதே போல் தான் தமிழுங்குது. இந்த 2 மொழி கொள்கையை ஃபஸ்ட்டு கிழிங்க. அறிஞர் அண்ணா என்ன கனவுகளோடு வச்சாருன்றது ஒன்றும் தெரியல. இது கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கைக்கு போங்க. அப்புறம்